வணக்கம் மக்களே. நம்ம டீ குடிக்கிற நேரத்தில் அந்த டீ உருவான கதையை கொஞ்சம் பார்த்துடலாமா? நம்ம எல்லாருக்கும் டீ பிடிக்கும். டீ குடிக்காத ஆளே இருக்க முடியாது. என்னதான் வெயில் வெளுத்து வாங்கினாலும் டீயை குடிக்கிறதுக்குனே ஒரு கேங்கு சுத்தும் பாருங்க. அந்த டீக்காக 100 கிலோமீட்டர்னாலும் நம்ம பசங்க டிரைவ் பண்ணி போய் டீயை குடிப்பானுங்க. நம்ம எல்லாரும் டீ குடிச்சிருப்போம். இன்னும் ஒரு 10, 20, ஒரு மேக்சிமம் ஒரு 200லேருந்து 250 ரூபா வரைக்கும் குடிச்சிருப்போமா? ஆனா சைனாக்காரன் 10 கோடி ரூபாய்க்கு டீயை வைக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிற 5 காஸ்ட்லியான டீயை பத்தியும் அந்த டீ உருவான கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வர எல்லா பேரும் சைனீஸ்காரனுங்க பேரு தான். எல்லாம் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று சொல்றேன், பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருந்தா அப்படியே லைக் அடிச்சு விடுங்க. 4700 வருஷத்துக்கு முன்னாடி சீன அரச செங்சாங் ஒரு மலையோரத்துல ஓய்வு எடுத்துட்டு இருந்தப்ப அவருக்கு சுட வச்சு கொடுத்த சுடு தண்ணியில இந்த இலை தெரியாம விழுந்துருச்சு. அதை குடிச்ச சாங்குக்கு ஒரே ஷாக்கு. அந்த டேஸ்ட்டும் பிடிச்சி போய் கொஞ்ச நேரத்துல ஆளு செம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ராஜாவோட பரம்பரையோட 3 ஃபேமிலிக்கு அந்த சீக்கிரட்டை சொல்லி கொடுத்து ஆளுங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதிக விலைக்கு நிறைய நாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீ இலையோட டேஸ்ட் பிடிச்சி போன நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் ராபர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த சீக்கிரட்டை கத்துக்கிட்டு திருடிட்டு வர சொல்லி சைனாவுக்கு அனுப்புறாங்க. சைனாக்கார எப்படி நம்ம கிட்ட டூப்ளிகேட் ப்ராடக்டை செல் பண்றானோ அந்த மாதிரி நம்ம ராபர்ட் அங்கிளை டூப்ளிகேட்டா சைனாக்கார மாதிரியே மாத்தி சைனாவுக்கு அனுப்புறாங்க. அங்க போன ராபர்ட் அங்கிள் வருஷக்கணக்கா அங்கேயே இருந்து தொழிலையும் கத்துக்கிட்டு கொஞ்சம் மெட்டீரியலையும் திருடிட்டு வந்தாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மெட்டீரியல் எதுவும் யூஸே ஆகல, அதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அப்புறம் அந்த ராபர்ட் அங்கிள் அஸ்ஸாம்ல இதே மாதிரி செடிங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி டீயா மாத்திட்டாரு. அப்ப நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அதிகமா அதை இந்தியாவிலேயே விளைய வச்சு பல நாட்டுக்கு சப்ளை பண்ணாங்க. 1930 வந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல இவங்களால வெளிநாட்டுக்கு மெட்டீரியலை அனுப்ப முடியல. எங்கடா செல் பண்றதுன்னு தெரியாம புலம்பி போய் அப்புறம் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஃப்ரீயா டீயை கொடுத்து அந்த டேஸ்டையும் பழக்கி விட்டு டீயை விற்கிறதுக்காகவே கம்பெனியில டீ பிரேக்னு ஒன்று ஆரம்பிச்சானுங்க. அதுதான் இப்போ நமக்கு கம்பெனியில கிடைக்கிற அந்த 10 நிமிஷம் டீ பிரேக்கு. தெரியாம கண்டுபிடிச்சவனாலையும் எங்க விற்கிறதுன்னு தெரியாம வித்தவனாலையும் தான் நம்ம இப்ப அந்த டீக்கு அடிமையாகி டீயை குடிச்சிட்டு இருக்கிறோம். சரி, அதை ஓடுங்க. காஸ்ட்லியான அந்த 5 டீ என்னன்னு பாத்திரலாமா? இப்ப 5வது பிளேஸ்ல இருக்கிறது டைகுவாயின் அப்படிங்கிற டீ தான். இது 1 கிலோ 2,91,422 ரூபாயாம். இது ஐரன் காடஸ் ஆஃப் மெர்சின்னு சொல்றாங்க. இதை ஹேண்ட்லயே ரோல் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். 4th பிளேஸ்ல இருக்கிறது விண்டேஜ் நர்சிசஸ் ஊலாங் அப்படிங்கிற டீ தான். இது 1 கிலோ 6,31,400 ரூபாயாம். இது ஃபைன் ஒயின் மாதிரியே இருக்குமா. சைனீஸ் ஊலாங் நேம் கிரீக் மித்துக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆச்சாம். 3rd பிளேஸ்ல இருக்கிறது பிஜி டிப்ஸ் டைமண்ட் டீ பேக். இந்த டீ பேக்னுடைய பிரைஸை கேட்டா ஆடி போயிருவீங்க. ஒரே ஒரு டீ பேக் பிரைஸ் மட்டும் 13,21,845 ரூபாயாம். இந்த டீ பேக்ல 2.5 கேரட் டைமண்டும் அதுக்கப்புறம் அந்த செயின் இருக்குது பாருங்க, அது பிரீமியம் சில்வர்லயே பண்ணியிருக்காங்களாம். 2nd பிளேஸ்ல இருக்கிறது பாண்டா டங் டீ. இதோட பிரைஸ் 1 கிலோ 62 லட்சம் ரூபாயாம். இது ஒரு கிரீன் டீ தான். சைனாவில் இருக்கிற சின்சுவான் அப்படிங்கிற இடத்துல தான் இதை தயாரிக்கிறாங்களாம். அந்த டீ செடிகளுக்கு பாண்டாவோட மலத்தை தான் உரமா போடுறாங்களாம். பாண்டா அதிகமா பேம்பூ சாப்பிட்றதுனால அதோட உரம் அதுக்கு அதிகமான ஊட்டச்சத்தை தருதான். இடத்துல இருக்கிறது டாஹாங் பவு டீ தான். இது 1 கிலோ 10 கோடி ரூபாயாம். இது 350 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வளர்க்குற பழைய டீ செடியில இருந்து தயாரிக்கிறாங்களாம். இந்த செடி சைனாவில் மிஸ்டி மவுண்டெயின்ல இருக்குது. இதோட ஃபிளேவரை யான் யுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த 5 காஸ்ட்லியஸ்ட் டீயும் அந்த சைனாக்காரன் தான் வச்சிருக்கிறான். இதுல எந்த டீ நேம் அண்ட் பிரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது? இதுல நீங்க எது ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுவிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம மிஸ்டிக் சஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.